டான் தொலைக்காட்சி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய காலையில் உளவளம் பற்றி சிந்திக்கிறோம். எமது முன்னேற்றங்களை பற்றி சிந்திக்கிறோம். நோய் நொடி வராமல், நோய்கள் வராமல் நல்ல ஆரோக்கியமான நீண்ட நாள் வாழ சிந்திக்கிறோம். இந்த தருணத்திலே இன்றைய கருத்தாக வாய்ப்பேச்சு பெறுமதியற்றது, செயலில் நிரூபித்து காட்டுவதே நம்பிக்கை தரும் என்ற தலைப்பில் உங்கள் முன் கதைக்க வந்துள்ளேன். எல்லாருமே சொல்லுவார்கள், ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை வைப்பது என்பது எளிதல்ல. எல்லோரும் தங்களை நல்லவர் என்றுதான் அறிமுகம் செய்வர். காலப்போக்கில் அவர்களது வெளிப்பாடு மாறுபடுவதால் நம்பிக்கை இழப்பு ஏற்படும். இது உண்மையான ஒரு தியரியாக வச்சுக்கொள்ளும். அப்போ எல்லாருமே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் என்று தங்களை பற்றிய அறிமுகம் சொல்லியிருக்க எல்லாரும் திறமான ஒரு தங்களை உயர்த்தி பெருமையாக சொல்லுவேன். நான் குடிக்கிற வரைக்கும் வெத்திரவாக போகிறதில்லை, கண்டவையோட எங்காய்க்கிற பேசுறதில்லை, திருச்சுத்துறையில் நாங்கள் வேலைக்கு போனால் வேலை, வீடுண்டா வீடு, கோயிலண்டா கோயில், தங்களை பற்றி எல்லா அறிமுகம் செய்வார்கள் என்ற மாற்ற வசீகரப்படுத்தணும். அது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் தங்களை பற்றி தான் சொல்லுவோம். அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அது எவ்வளவு காலத்துக்கு உண்மையானது அதங்கள் அதை வைத்துத்தான் நம்பிக்கை பிறக்கும். அந்த நம்பிக்கை ஏற்படுத்தினால்தான் நல்லுறவு மலரும். அந்த நம்பிக்கை ஏற்படுத்தினால்தான் ஊருக்கு மதிப்பு கிடைக்கும். நீங்கள் நம்பிக்கைக்குரியவராக இருந்தால் தான் 4 பேர் உங்களோட கை உழுக்கணும். உன்ற உதவி எப்போ உங்களுக்கு தேவை என்று உங்களை அணைச்சு கொள்ள பார்க்கணும். அப்ப நம்பிக்கைக்குரியவராக வர வேண்டுமாயிருந்தால் முதல்ல ஒருவர் நம்புவதற்கு நீண்ட காலம் எடுக்கும். ஆகவே அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் சொன்ன சொல்ல காப்பாற்று. நான் இன்னது செய்ததாரேன் என்று சொன்னால் அதை சரியான நேரத்தில் செய்து கொடுப்பது. என்னிடம் கெட்ட வழக்கங்கள் இல்லை என்றால் கெட்ட வழக்கங்களோட சம்பந்தப்பட்டவரோட சேராமல் வாழ்ந்து காட்டும். என்னிடம் நல்லதுதான் கிடைக்கும் என்றால் நீங்கள் நற்பணி செய்து தான் ஆகும். அது புது புது கைகள் இவருக்கு முன்னாலே அவருக்கு முன்னாலே என்று செய்து காட்டிட்டு வேறு சிலருடன் தவறான வழிக்கு போனீங்கன்னா அவர் மறைமுகமாக எங்கேனும் கண்டுபிடிக்க வாய்ப்பு இருந்தால் அன்றுடன் வெட்டொண்டு துண்டு 2 ஒரு பணம் 2 வட்டினை பிரித்த மாதிரி உங்கள் உறவுகளும் முடிந்து போகும். அதாவது நம்பிக்கை இழப்பு ஏற்படும். ஆகவே நம்பிக்கை என்ன செய்யணும்? பேச்சில் வராது. அதான் பேச்சுக்கு இந்த வாய்ப்பேச்சுக்கு பொறுமதி இல்லைன்னா நம்பிக்கை பேச்சில் வராது. நீங்கள் சொல்லுவதை செயல் நான் காக்கும், சொன்னதை நிறைவேற்றி காட்டும், அல்லது உங்களால் முடியும் என்றதை அதை நிறைவேற்றி காட்டும். நான் நம்பிக்கைக்குரியவர் என்றதை நான் நிரூபித்து காட்டுவோம். அப்ப நிரூபிப்பதன் ஊடாகத்தான் நம்பிக்கை மேல. ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்ல வரேன்? கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் நம்பிக்கைக்குரியவராக இருந்தால் தான் அவர்களுடைய உறவு பலமாக இருக்கும்.